ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூலம் ஒவ்வொரு வினைக்கும் மூலமாகிய கருப்பொருள் இறைவனால் திருஷ்டிக்கப்படுவது. அத்திருஷ்டியை இறைவன்தான் நமக்கு அளித்தான் என்பதை உணரும் தருவாயில் எல்லாம் இன்பமயமாகிறது. இறைவன் நமக்கு அளித்த மூலத்தை ஒவ்வொரு நிலையிலும் அவன் தாழ் பணிந்து இறைவன் தான் நம்மை நடத்தி வைக்கிறான் என்பதை உணரும் ஆன்மாக்களில் இறைவன் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறான். உலகில் இதுவரை யாரும் அறிந்து உணர்ந்து கூறாததை நம்மால் கூற முடியாது. ஏனெனில் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்போதோ யாரால் படைக்கப்பட்டிருக்கும். அந்த படைப்பை உணர்ந்த பொருளுக்கு தன்மையை உணர்ந்து பொருளாய் நாம் மாறும் பட்சத்தில் நமக்கு அனைத்தும் விளங்கும். அதில் கூற வேண்டியவை, கூறக்கூடாதவை, நன்மை தீமை வைக்கக்கூடியதை நிர்வகித்து ஒவ்வொன்றும் நமக்கானதாய் நல்லதே நினைக்க, நல்லதே நடத்த வழிவகுக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசன் அவனால் தான் முடியும். இறைவன் வழியில் நடப்பவரை இறைவன் அழகாக நடத்தி வைப்பான். நாம் ஆன்மாவை தவிர்த்து மனதளவில் செயல்படும் போது நம் எண்ணத்தில் இறைவன் தோன்றியதை விதைப்பான். இறைவன் கேட்டதை கொடுப்பான், கேட்காததையும் கொடுப்பான். கொடுப்பதை தவிர வேறொன்றும் அவருக்கு தெரியாது. அவர் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை தடையின்றி எப்பொழுதும் கொடுக்க வல்லான் ஈசன் ஒருவனே. உலகில் தோன்றி அனைத்தும் மூலாதாரமாய் விளங்குவது பரம்பொருள் ஈசன். ஈரேழு உலகத்திற்கும் ஈரேழு ஜென்மாக்களையும் கட்டி காக்கும் இறைவன் ஆனந்தமயமானவன். அவனுக்கு அவனால் படைக்கப்பட்ட பொருளை பாதுகாப்பது ஒவ்வொரு நிலையிலும் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பான். வாழ்ந்த முன்னோர்களின் வரலாற்றை கவனித்து நம் வாழ்வை நமக்காக வாழ்ந்து நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வாழ்வதுதான் இறைத்தன்மை. இறையை உணர உணர எல்லாம் இன்பமயம். இந்த மூலமாகப்பட்டது நாம் வந்த வினையை தேடி, வினையை உண்டாக்கியவரை தேடி, நம் வினையை அறுத்து மனித பிறவி கொண்டான வாழ்வியலில் வாழ்ந்து இறைவனடி சேர வழிவகுக்கும். ஒவ்வொரு வித்துக்கும் மூலாதாரம் உண்டு. அந்த வித்துக்கு மூலாதாரம் இறைவன் ஒருவனே. நம் உயிர் எங்கிருக்கிறது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். உணர்வில் உணரலாம், இறைவன் உணர்த்தினால் விரைவில் உணரலாம். அந்த மூலாதாரமாகிய பரம்பொருள் ஈசனை நாடும் காலத்தில் நமக்கு நன்மையை விளைவிப்பான். நாடுவது மிக மிக எளிது. அவன் மனது வைத்தால். நம் புற மனத்தால் இறைவனை தேட அகமனத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகத்தில் புறமாய், புறத்தில் அகமாய் இந்த பிறவியில் இறைவனை அடைய எந்நேரமும் இறைநாமத்தை சொல்லி நாம் செய்யக்கூடிய செயல்களை நேர்வழியில் செய்து அனைத்து உயிர்களுக்குமான நம் பணியை செய்யும் போது இந்த மூலாதாரத்தை நமக்கு உணர்த்தி வைப்பான் இறைவன். மண் தோன்றி கல் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடிகளை உருவாக்கியவன்
வான்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் பரம்பொருள் ஈசன் வாழ்வியல் முறையில் ஒவ்வொரு உயிர்களும் தன் பணியை சிறக்க எல்லாமல்ல எம்பெருமான் அவர்களை அரவணைத்து காப்பான். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மூலம் ஒவ்வொரு வினைக்கும் மூலமாகிய கருப்பொருள் இறைவனால் திருஷ்டிக்கப்படுவது. அத்திருஷ்டியை இறைவன்தான் நமக்கு அளித்தான் என்பதை உணரும் தருவாயில் எல்லாம் இன்பமயமாகிறது. இறைவன் நமக்கு அளித்த மூலத்தை ஒவ்வொரு நிலையிலும் அவன் தாழ் பணிந்து இறைவன் தான் நம்மை நடத்தி வைக்கிறான் என்பதை உணரும் ஆன்மாக்களில் இறைவன் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிறான். உலகில் இதுவரை யாரும் அறிந்து உணர்ந்து கூறாததை நம்மால் கூற முடியாது. ஏனெனில் அது ஏதோ ஒரு காரணத்திற்காக எப்போதோ யாரால் படைக்கப்பட்டிருக்கும். அந்த படைப்பை உணர்ந்த பொருளுக்கு தன்மையை உணர்ந்து பொருளாய் நாம் மாறும் பட்சத்தில் நமக்கு அனைத்தும் விளங்கும். அதில் கூற வேண்டியவை, கூறக்கூடாதவை, நன்மை தீமை பயக்கக்கூடியதை நிர்வகித்து ஒவ்வொன்றும் நமக்கானதாய் நல்லதே நினைக்க நல்லதே நடத்த வழிவகுக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருள் ஈசன் அவனால் தான் முடியும். இறைவன் வழியில் நடப்பவரை இறைவன் அழகாக நடத்தி வைப்பான். நாம் ஆன்மாவை தவிர்த்து மனதளவில் செயல்படும் போது நம் எண்ணத்தில் இறைவன் தோன்றியதை விதைப்பான். இறைவன் கேட்டதை கொடுப்பான், கேட்காததையும் கொடுப்பான். கொடுப்பதை தவிர வேறொன்றும் அவருக்கு தெரியாது. அவர் பிள்ளைகளுக்கு தேவையானவற்றை தடையின்றி எப்பொழுதும் கொடுக்க வல்லான் ஈசன் ஒருவனே. உலகில் தோன்றி அனைத்தும் மூலாதாரமாய் விளங்குவது பரம்பொருள் ஈசன். ஈரேழு உலகத்திற்கும் ஈரேழு ஜென்மாக்களையும் கட்டி காக்கும் இறைவன் ஆனந்தமயமானவன். அவனுக்கு அவனால் படைக்கப்பட்ட பொருளை பாதுகாப்பது ஒவ்வொரு நிலையிலும் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பான். வாழ்ந்த முன்னோர்களின் வரலாற்றை கவனித்து நம் வாழ்வை நமக்காக வாழ்ந்து நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வாழ்வதுதான் இறைத்தன்மை. இறையை உணர உணர எல்லாம் இன்பமயம். இந்த மூலமாகப்பட்டது நாம் வந்த வினையை தேடி, வினையை உண்டாக்கியவரை தேடி நம் வினையை அறுத்து மனித பிறவி கொண்டான வாழ்வியலில் வாழ்ந்து இறைவனடி சேர வழிவகுக்கும். ஒவ்வொரு வித்துக்கும் மூலாதாரம் உண்டு. அந்த வித்துக்கு மூலாதாரம் இறைவன் ஒருவனே. நம் உயிர் எங்கிருக்கிறது என்று இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். உணர்வில் உணரலாம், இறைவன் உணர்த்தினால் விரைவில் உணரலாம். அந்த மூலாதாரமாகிய பரம்பொருள் ஈசனை நாடும் காலத்தில் நமக்கு நன்மையை விளைவிப்பான். நாடுவது மிக மிக எளிது. அவன் மனது வைத்தால். நம் புற மனத்தால் இறைவனை தேட அகமனத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அகத்தில் புறமாய், புறத்தில் அகமாய்
இந்த பிறவியில் இறைவனை அடைய எந்நேரமும் இறை நாமத்தை சொல்லி நாம் செய்யக்கூடிய செயல்களை நேர்வழியில் செய்து அனைத்து உயிர்களுக்குமான நம் பணியை செய்யும்போது இந்த மூலாதாரத்தை நமக்கு உணர்த்தி வைப்பான் இறைவன். மண் தோன்றி கல் தோன்ற காலத்தே முன் தோன்றி மூத்த குடிகளை உருவாக்கியவன் வான்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் பரம்பொருள் ஈசன். வாழ்வியல் முறையில் ஒவ்வொரு உயிர்களும் தன் பணியை சிறக்க எல்லாமல்ல எம்பெருமான் அவர்களை அரவணைத்து காப்பான். ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னை சுமக்கும் தாய்க்கு தலை வணங்கி, பூமி தாய்க்கு தலை வணங்கி, என் ஆன்மாவில் குடிகொண்டு என்னை உயிர்ப்பித்து வாழ வைத்து கொண்டிருக்கும் பரம்பொருளாகிய ஒளி வடிவமாகிய எம்பெருமான் ஈசனை வணங்கி, எல்லாமல்ல பூவுலகில் என்னையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எம் சிறந்தாழ்ந்த கோடானு கோடி நன்றிகள். இப்பூவில் பிறந்து ஏன் பிறந்தோம் என்று பிறப்பை அறிய முடியாமல் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வளர்ந்து வாழ்ந்து தன் உயிருக்காக அல்ல, உடைமைக்காக மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடைமை அன்னைக்கு சார்ந்தது, உடலும் அன்னைக்கு சார்ந்தது. அதை இயக்கும் உயிர் மட்டும் இறைவனுக்கு சார்ந்தது. இறைவன் படைப்பில் உருவான நாம் எல்லாம் அவன்தான் என்னும் எண்ணத்தில் இருக்கச் செய்ய எந்நேரமும் கனப்பொழுதேனும் தன்னை மறந்து இறைவனையே தொழுது அவன் பாதத்தில் சரணாகதி அடைய வைக்கச் செய்வார் இறைவா. இன்று இயற்கையாய் பஞ்சபூதங்கள் தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. பசித்தவனுக்கு சோறு தேவையில்லை என்றால் அவனுக்கு ஆனந்தம். சோறு இருப்பவனுக்கு பசி இல்லை என்றால் அவனுக்கு ஆனந்தம். ஆனால் இயற்கை அப்படி செய்வதில்லை. பசித்தவனுக்கும் பசி இல்லாதவனுக்கும் அவர்கள் உண்ட உணவை செரிக்க அவனால் மட்டுமே முடியும். அதை மனதில் வைத்து நாள்தோறும் இறை செயலுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணரும் பட்சத்தில் ஆனந்தம் ஆனந்தம். அந்த ஆனந்தம் நிலையாய் நெஞ்சில் நிற்க இறைவனை நிறுத்தி வைக்க வேண்டும் நம் இதயத்தில். இதயம் துடித்தால் நாம் இயங்குகிறோம். அந்த இதயத்தை துடிக்க வைக்கும் இறைவனை நினைக்கும் காலத்தில் இறைவன் நம்மை அழகாக துடிக்க வைத்து வாழ்வித்து கொண்டிருப்பான். எல்லாம் அவன் செயல். பிறந்த பிறப்பை உணர்ந்து பிறப்புக்கான காரணத்தை அறிந்து தன்னை உணர்ந்து தன்னிலையில் இருந்து இறையை உணர்ந்து இறைநிழல் தேட நமக்கு மரமாயிருந்து நமக்கு நிலை தரும் ஆண்டவனை பாதம் தொழ இன்று முதல் என்றென்றும் இறைவனை இறைத்தன்மையில் வாழ வைக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய. நம் முன்னோர்கள் அனைவரும் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் ஒரு சிறிதளவேனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தான் என்ற ஆணவத்தை அகற்றி உள்ளத்தில் முழுமையாக அகற்றி
இதயத்தை வெற்றிடமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும். நேற்று நடந்தது இறை செயல், இன்று நடப்பது இறை செயல், நாளை நடக்க வைப்பதும் இறை செயலாம். இந்த தன்மையை உணர்ந்து விருப்பு வெறுப்பின்றி, இன்ப துன்பமின்றி, சுயதுக்கமின்றி எந்நேரமும் சந்தோஷமாயிருக்க மனதை நடுநிலையில் இருக்க வேண்டும். மனதை நடுநிலையில் இருத்தி வைக்க இறைவன் அருள் புரிய வேண்டும். அப்படி நடுநிலைமையாக ஒவ்வொரு நொடி பொழுதும் வாழும் காலத்தில் ஆனந்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. ஆனந்தம், ஆனந்தம், பேரானந்தம். எதிர்பார்ப்பற்ற பொருள் ஆனந்தம் மட்டுமே. மற்ற எல்லாவற்றுக்கும் எதிர்வினை உண்டு. இன்பம், துன்பம், அதில் போல ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு. ஆனால் ஆனந்தத்திற்கு பேரானந்தம், ஆனந்தத்திற்கும் மேலாக பேரானந்தம் தான் கண்டு, அதற்கு எதிர்வினை கிடையாது. அந்த ஆனந்தத்தை எல்லா உயிர்கட்களும் நிலையாக இன்றும் என்றும் நிலைநிற்க செய்ய வேண்டும் இறைவா. இதற்கு சிறிய உபாயம்தான். எல்லாம் தன்போல்தான், எல்லா உயிர்களும் தன்போல்தான், தன்னை போல்தான் பிறதும் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் எப்போதும் இன்பமயம்தான். புறத்தை வெளியே விடாமல் புறத்தை அகத்தால் வெல்ல இறைவன் நம் அகத்தே நின்று அகத்தை தூய்மையாக்கி உடல் உள் ஒளியாய் மாறி உலகிற்கு வெளிச்சம் தரும் வெளிச்சமாய் நம்மை வாழ்விப்பான். அந்த வாழ்க்கையில் அனைத்தும் இன்பமே, இன்பமே, இன்பமே. இன்பத்தில் திளைத்தால் இளமை இருக்கும். இளமையாயிருக்க இன்பத்தை தேடுகிறோம். அந்த இளமையை நிலைநிறுத்த செய்யும் எம்பெருமான் ஈசனால் மட்டுமே முடியும். நாம் கவனித்து நம் மனதை அடக்கி இறைவன்பால் அன்பு வைத்து இறை செயலால் நடக்கும் காரியங்களை அவன்தான் நடத்தி வைக்கிறான், எல்லாம் கடந்து போகும் என்று மனதார நம்பி, உண்மையாய் நம்பி, கருணையுடன் வாழும் அனைத்து ஜீவராசிகளையும் மதித்து நாமும் ஓய்வுற்று நல்லதே செய், நல்லதே நடக்கும், நல்லதே நினைக்க பரம்பொருள் எம்பெருமான் ஈசன் அருள் புரிய வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.